ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் நம்ம பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு குதிரைவாளி அரிசி நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர், அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். இந்த அரை டம்ளர் பாசிப்பருப்பு 1 டம்ளர் அரிசிக்கு 4லேருந்து 4.5 வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் 1 டம்ளர் பால் சேர்த்துட்டு 3 தண்ணி சேர்த்துருக்கேன். மேலே உப்பு போட்டு வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள்: கருவேப்பிலை, முந்திரி, கொஞ்சமாக சீரக மிளகு பொடி வச்சுருக்கேன், இஞ்சி, பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் சீரகம் மிளகும் சேர்த்துக்க போகிறேன். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயப்பொடி. இப்போ நாம் இதை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம பொங்கலை தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நான் மிளகு சீரகம் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் நாம் இதில் தாளிச்சிடலாம். நான் எடுத்து வச்சுருந்த முந்திரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டேன். இதோடு நாம் மிளகு சீரக பொடியையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால், துருவின தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் துருவி வைக்கல, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் பொங்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாதத்தையும் பருப்பையும் கொஞ்சமாக பருப்பில் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல். போட்டால் நல்லா கலராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடியை சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு வாசனை கொடுக்குறதே பெருங்காயப்பொடி தான், அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயப்பொடி சேர்த்தியாச்சு. இப்போ நாம் வேக வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துடலாம். நான் அந்த சாதம் வெந்தவுடனே எடுத்து உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் அந்த சாதம் பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சாதம் பருப்பு வெந்ததை சேர்த்துட்டேன். இது பாருங்கள், நல்லா நம்ம பால் ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த பொங்கல் க்ரீமியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல், பிடிச்சவங்க சேர்த்திக்கோங்க, ஆனால் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கிளறிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பொங்கல் தயாராகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிளறி வச்சிட்டோம்னா நல்லா ஆகிடும். இந்த தடவை நான் இந்த பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். எப்போவும் கொஞ்சம் மூட்டையில் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. சரி, இந்த பாரிஸோடது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த பேக்கெட்டை வாங்கி வந்தேன். இன்றைக்கி இதில் தான் செஞ்சுருக்கேன். தண்ணி அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்மளோட குதிரைவாளி வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.